நீங்க கோயம்புத்தூர்காரரு, உங்க ஒய்ஃப் குஷ்பு மேடம் வந்து மும்பைக்காரங்க, கூட்டு குடும்பமா வேற இருந்தீங்க. இயல்புலயே வந்து அந்த கல்ச்சரல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும். அதை எப்படி வந்து சமாளிச்சீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, அவங்க டோட்டலா அடாப்ட் பண்ணிட்டாங்க. அந்த கிரெடிட் ஃபுல்லாவே அவங்க குஷி தான். இப்ப என்னோட வாழ்க்கை இன்னும் தமிழ்நாட்டுக்காரனா தான் இருக்கு. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா மாறிட்டாங்க. இப்போ ஈவன் எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, அவரோட மைண்ட் லாங்குவேஜ் கூட தமிழ் தான். இப்போ நானே அவங்கள்ட்ட கேட்டுப்பேன், அவனோட மைண்ட் லாங்குவேஜ் என்ன இப்போ அப்படின்னா, அவனோட மைண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் இப்போ. ஸோ அவங்க ஃபுல்லா வந்து நம்ம இதுக்கு கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு இது போட்டேன், நீ எனக்கு ஹிந்தி கத்துக் கொடு, நான் உனக்கு தமிழ் கத்துக் கொடுக்குறேன்ட்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை எனக்கு ஹிந்தி தெரியாது. என் வீட்டுல அதான் சொந்த பிள்ளைங்களும் பொண்டாட்டியே ரகசியமா பேசிக்குவாங்க முன்னாடி தைரியமா. அவங்க ஹிந்தியில பேசிக்குவாங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாது. திட்டுறாங்களா கொஞ்சறாங்களா தெரியாது. சோ அவங்க டோட்டலா வந்து அந்த கிரியேட்டிவ் ஃபுல்லா அவங்க தான். அவங்க ஃபுல்லா நம்ம கல்ச்சர் மாறிட்டாங்க. என்ன இன்னும் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் அந்த இட்லி பிடிக்காது. எனக்கு இட்லி தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இட்லி